அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் உடலும் மனமும் அழுத்தம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு ஓடி வந்து விடுவது என்னுடைய வழக்கம். இதோ வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் நான் இன்று காலை ஒரு புத்தகத்தை புரட்டி பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு வரி என் கண்ணில் தென்பட்டது. சாக்ரட்டீஸின் ஒற்றை வரி பொன்மொழியது, உன்னையே நீ அறிவாய். இதில் என்ன சார் இருக்கு? இதில் என்ன ஸ்பெஷல்? உன்னையே நீ அறிவாய். இதுதான் வெளிப்படையாக எல்லோரும் எடுத்துக்கொள்ளுகின்ற பொருள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உன்னையே நீ அறிவாய். எத்தனை பெரிய அரிய தத்துவம் இது! இதுவரையில் நான் என்னை அறிந்திருக்கிறேன், நீங்கள் உங்களை அறிந்திருக்கிறீர்களா? உண்டு என்று சொன்னால் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று பொருள். உங்களை நீங்கள் அறியவில்லை, என்னை நான் நிச்சயமாக அறியவில்லை. என்னை நான் அறிவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என் அன்புக்குரியவர்களே. ஏதோ ஒரு பெயர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எனக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த பெயர் நான் தேர்ந்தெடுத்த பெயரா? இல்லையே. யாரோ கொடுத்த பெயரை இந்த உடல் இன்று வரை சுமந்து கொண்டு திரிகிறது. இதிலே என்னை நான் எங்கே அறிந்திருக்கிறேன்? அறியவில்லையே. இதுவரையில் என்னை நான் அறிந்ததாக நினைத்து கொண்டிருப்பது எல்லாமே என் பெற்றோர் என்னை எப்படி உணர்ந்தார்களோ அதை நானாக நினைத்து கொண்டிருக்கிறேன். என் மனைவி என்னை எப்படி உணர்ந்தாளோ அதைத்தான் நானாக என்னை உணர்ந்திருக்கிறேன். கஷ்டமான தத்துவம் அல்ல. நம்மை நாம் உணர்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பிறர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்களோ அதை நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். இதுதானே உண்மை. நாம் நமக்காக இதுவரையில் வாழவில்லை. பெற்றோருக்காக வாழ்ந்திருக்கிறோம், மனைவிக்காக வாழ்ந்திருக்கிறோம், பிள்ளைகளுக்காக வாழ்ந்திருக்கிறோம், நம்முடைய முதலாளிகளுக்காக வாழ்ந்திருக்கிறோம். இதுவரையில் நம்மை நாம் உணர்ந்து நமக்காக ஒரு நாளாவது வாழ்ந்திருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதில். நம்மை நாம் உணர வேண்டும். அந்த உணர்வு எப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஏற்படும்? இதுவரையில் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இதுவரையில் இழந்ததுதான், இனிமேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு உச்சம். இதுவரையில் அடைந்ததுதான், இனிமேல் அடைவதற்கு ஒன்றுமில்லை என்பது ஒரு உச்சம். இந்த இரண்டு உச்சங்களையும் அடைந்தவன் தன்னை உணர்கிறான். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் தன்னை உணர்வதாக பொருள். தன்னை உணர்ந்தால் அவன் இந்த உலகை வென்றதாக பொருள். உன்னையே நீ அறிவாய். மறுபடியும் இந்த வரியை உங்களுக்கு விட்டுவிட்டு நீங்கள் வெற்றி பெறுங்கள். நான் என்னை வெற்றி கொள்ள முயற்சிக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.